உடல்நலக் குறைவால் காலமான பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசன் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனது இல்லத்திற்கு அவ்வப்போது வந்து செல்வது வழக்கம். கடந்த மாதம் சென்னை வந்த அவர் நீரிழிவு பாதிப்பு காரணமாக சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு கழிவறையில் தவறி விழுந்ததில் பின்னந்தலையில் அடிபட்டதாக கூறப்படுகிறது. பெரிய காயம் இல்லை என தனது வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் அடிபட்ட இடத்தில் திடீரென வலி அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் இல கணேசன் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் குழு சிகிச்சை அளித்து வந்தது. 8 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த நிலையில் நேற்று மாலை 6:23 மணி அளவில் இல கணேசன் உயிர் பிரிந்தது. இது குறித்து அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 8ஆம் தேதி மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு மற்றும் கோமாவால் இல கணேசன் அனுமதிக்கப்பட்டதாகவும், தேவையான அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்ட போதிலும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் காலமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த இல கணேசனின் உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினருக்கும் ஆளுநர் ஆறுதல் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தியாகராய நகரில் உள்ள இல கணேசன் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், ஹெச். ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட இல கணேசன் RSS அமைப்பு மீது ஈடுபாடு கொண்டு திருமணம் செய்யாமல் பொது வாழ்வுக்கு வந்தவர். 1970ஆம் ஆண்டு இல கணேசனுக்கு வருவாய் ஆய்வாளர் பணி கிடைத்தது. ஆனால் அந்த பணியை உதறிவிட்டு RSS அமைப்பின் முழு நேரம் பிரச்சாரராக செயல்பட்டு வந்தார். பொற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை நடத்தியதுடன் பாஜகவின் ஒரே நாடு பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1991ஆம் ஆண்டு தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை பாஜக மாநில தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். பாஜக தேசிய செயலாளர், தேசிய துணைத் தலைவராகவும் பதவி வகித்தார். 2009ஆம் ஆண்டு மற்றும் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களில் தென்சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு இருமுறையும் தோல்வியடைந்தார். 2016ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு மணிப்பூர் மாநில ஆளுநராக இல கணேசன் நியமனம் செய்யப்பட்டார். அதே சமயம் மேற்கு வங்கத்தின் பொறுப்பு ஆளுநராகவும் செயல்பட்டு வந்தார். அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நாகாலாந்து ஆளுநராக செயல்பட்டு வந்தார். RSS பாஜக சித்தாந்தங்களை தீவிரமாக பின்பற்றி வந்தாலும் திராவிட கட்சி தலைவர்களுடனும் சுமூகமான நட்புறவை பேணி வந்த இல கணேசன் தமிழ் இலக்கியம் மீதான ஆர்வத்தால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடன் நெருங்கி பழகினார். இந்நிலையில் இல கணேசன் தனது 80வது வயதில் காலமானார். இல கணேசனின் உடல் இன்று மாலை 5 மணிக்கு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது.